இவன் ஒரு சைக்கோபேத். குற்றவாளிகள் இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா சைக்கோபேத்ஸ். அப்போ யாருன்னா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி. ஒரு நாள் நான் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், ரவுடி அடிச்சு குழந்தை இறந்த போது தீபாவளிக்கு அந்த கோயம்புத்தூர் மக்கள் தீபாவளி கொண்டாடல. ஆனால் யாருமே போய் இவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த அவங்க குடியிருக்கிற ஏரியாவே ஒரு 2000 3000 வீடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எங்களுக்கு காவல்துறை போனாலே நான் வந்து ரீடு பண்ண வந்திருக்கேன், நான் வருவேன், ரீடு பண்ணுவேன், ரெக்கார்டு பண்ணுவேன், எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் ரோட்ல எல்லாம் உட்காந்துனால நான் திரும்பி போயிட மாட்டேன். ஒரு வேளை நீங்கள் இன்னும் பயங்கரமாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பெண் குழந்தையுடைய தாயா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல வந்து உங்களுடைய சர்வீஸ்ல நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு நிம்மதி பெருமூச்சு குடுத்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவம் பத்தி தான் சொல்றேன். ஸோ அதுல என்ன சார் பின்னணியில இருந்தது? காவல் நிலையங்களில் ஒரு மாவட்டத்தில் இது போன்ற புகார்கள் அடிக்கடி வரும். குழந்தைகளை காணோம். ம். குறிப்பாக 15, 16, 17 வயசு குழந்தைய காணாமல் போயிடுவாங்க. உடனடியாக நம்ம போய் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து தேடுவோம். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. ஒரு சாயங்காலம் அந்த பொண்ணு வந்துடும், அந்த பையன் வந்துடுவான். அது ஒரு 15, 16, 17 இயர்ஸ்னா என்ன ஆகுன்னா, அந்த பிள்ளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பாங்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி ஒரு எலோப்மெண்ட், லவ் அஃபேர் அப்படின்னு போவாங்க. இப்போ நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நிறைய சட்டங்கள் வந்துருக்கு, போக்ஸ்கோ. ஸோ இது வந்து ஒரு பையனும் பொண்ணும், அது வயசு இன்னும் கொஞ்சம் கம்மி. ஒரு சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், எங்கர் பிரதர் 2 பேரும் காணோம் அப்படின்றது அங்கே அந்த ஊரில் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு புகார் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பையனையும் பொண்ணும் ஒரு புகாரே கொடுக்காம தேடல் இருக்காங்க. அந்த தேடிட்டு இருக்கிறாங்க, காணோம் அப்படின்ற மாதிரி. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் என்னங்க, ஆமாம் குழந்தைய காணோம், இன்னும் ஸ்கூலுக்கே போகலை, அங்கேருந்து ஃபோன் வந்தது அப்படின்னு ஒன்று நாங்கள் இமீடியட்டாக எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கு சம்திங் இஸ் ராங். குழந்தை ஒரு பையனும் தங்கச்சியும் தம்பியும் அக்காவும் காணும் அப்படின்னாலே சம்திங் சரி அப்படின்னா யார் வந்தாங்க கூப்பிட்டு போகிறதுக்குன்னா, வழக்கமாக வரக்கூடிய டிரைவர் வரும்போது இந்த பிள்ளைகள் அங்கே இல்லை. வழக்கமாக வரக்கூடிய பிக்கப் பண்ண வர வேண்டிய ஆள் வரும்போது அந்த பையனும் பொண்ணும் அங்கே இல்லை. ஸோ அவர் கடந்து போயிடுறாரு. இந்த பிள்ளைய ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டிரைவர் வந்திருக்காரு. அவன் தான் இந்த பிள்ளையை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கான், பழைய டிரைவர். ஆமாம். அப்படி யார் போனாலும் நமக்கு தெரியாது. கடைசியாக வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டே வரும்போது ஒரு குழு கிடைக்குது. பழைய ஒரு வண்டியில் அந்த பிள்ளை 2 ஏறி போயிருக்கிறாங்க. அப்போ எந்த வண்டியாக இருக்க முடியும் அப்படின்னு வண்டி நம்பர் 1 கிடச்சிது. பை த டைம் அந்த டைமில் நம்ம கேமராலாம் வச்சிட்டோம். கோயம்புத்தூரில் வந்து ஏரியல் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா இந்த மாதிரி வாகனங்கள் மீறுறவங்கள மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. லைனை போட்டுட்டு அந்த ரெட் லைன் தாண்டக்கூடாதுன்னா கேமராவே பிடிச்சிடும். இப்போ இங்கே சென்னையில் இருக்குது. அப்போ நாங்கள் அப்பயே பண்ணோம் கோயம்புத்தூர். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டி யாருது வண்டி, ஸோ இந்த வண்டியை ஓட்டினது யார், போயினார் அப்படின்னு அவன் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அவனை ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சைபர் டீம், சந்திரமோகன், சந்திரசேகர், ரொம்ப பிரமாதமான டீம்ஸ் போட்டு, சார் இந்த வண்டி வந்து இந்த ஆள் வந்து பொள்ளாச்சி பக்கம் இருக்கிறான், அதை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னோடனே டீம் அங்கே போகிறாங்க. பட் அதுக்குள்ளால இவன் வந்து 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய், இவன் ஒரு சைக்கோபேத். அதாவது அப்படி ஒரு விதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது குற்றவாளிகள் இல்லை சிலர் பார்த்திங்கன்னா சைக்கோபேத்ஸ் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது நம்ம அடிக்கடி காவல்துறையில் நம்ம அந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம சந்திப்போம். ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பெண்களை கொலை பண்ணியிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் தமிழ்நாட்டில். அவன் சேலத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறான். எஸ்கேப் ஆகி கர்நாடகா பக்கம் போகிறான். அங்கே அடுத்த 15 நாளில் அங்கேயும் ஒரு 8 பேரை ரேப் பண்ணுறான், மர்டர் பண்ணுறான். ரேப் அண்ட் மர்டர் இல்லை, மர்டர் அண்ட் ரேப். அப்படிப்பட்ட ஒரு சைக்கோபேத். அப்புறமா கர்நாடகாவில் அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து இங்கே ஒரு வழக்கு விசாரித்தது சென்னையில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு, அவளை காணோம். ஆனால் அவள் காலங்காத்தால் 5 மணிக்கு வந்துடுறான். என்னென்னு பார்த்தா ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இரவு பூரா அவளை கூட வச்சுட்டு மொலஸ்ட் பண்ணிவிட்டு காலைல கொண்டு விட்டுறான். இவனை நாங்கள் தொடர்ந்து பார்த்து அடுத்த அட்டெம்ப்ட் அவன் பண்ணும்போது பிடிச்சிட்டோம். அவனை விசாரித்தா அவன் 25 கேர்ள்ஸ் அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கான். இது போன்ற செக்ஷுவல் ப்ரிடேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க அப்போ காவல்துறை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதாவது ஜெயிலே தான் கிடக்கணும் அவனுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இயர் மாதிரி டிடென்ஷன் வாங்குவோம், அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவோம். பட் என்ன காவல்துறை ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் அவங்க முறையிடுவாங்க, அவங்க பெயிலில் போயிடுவாங்க. ஆனால் பெயிலில் போகிற ஒவ்வொரு நாளும் அவன் எங்கே இருக்கிறான் ஏது இருக்கான்னு சொல்லி வாட்ச் பண்ணுவோம். பட் அதை மீறி அவன் பண்ணிடுவான் அந்த நேரத்தில். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் மாறி போயிடுவார், அடுத்த ஆள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், இவன் வந்து இங்கேயே காணாமல் போயிடுவான். வெளிநாட்டில் யூஎஸ் அட்வான்ஸ் கண்ட்ரிஸில் இந்த மாதிரி ஆட்களை வந்து காலர் மாதிரி உடம்புலேயே
உடம்புலேயே கூட சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொருத்தி அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் மாதிரி. ஜிபி ஓகே, மாதிரி ஓகே. வச்சுட்டு அவங்களோட லொக்கேஷன் பார்த்து ம். சப்போஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், சப்போஸ் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் போகிறான் அப்படின்னாலே உடனே அங்கே அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ உடனே போய் பிடிக்கும்போது அதுக்குள்ளால அது எல்லா குற்றமும் முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தையெல்லாம் வந்து மலஸ் பண்ணி கடைசி அந்த 2 பிள்ளைகள் வந்து கெஞ்சிருக்காங்க, எங்களை திருப்பி கொண்டு விட்டுருங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், அதுலேயும் ஒரு சீட்டிங் மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி ஆடி, சரி வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு குழந்தைகள் நம்பி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொண்டு போயிட்டு அந்த ஆலியார் பரம்பிக்குளம் ஆலியார் நீர் டேமு அதுலேருந்து ஒரு கால்வாய் போகுது. அந்த கால்வாயில் கொண்டு பக்கத்தில் கை கழுவுங்கன்னு சொல்லி தள்ளி விட்டான். ஸோ கொஞ்சம் பெரிய கால்வாய், குழந்தைகளுக்கு நீச்சல் தெரியாது, இறந்துட்டாங்க. இப்போ யார் குற்றவாளி அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி தர விசாரிக்கணும். ஏன்னா உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றது முழுமையாக தெரியணும் இல்லையா. அவன் வந்து எப்போவுமே ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னா அவன் தப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி வழக்கில் தப்பிச்சாங்க அது துறைக்கு பெரிய அவமானமாக இருக்கும். இன்னொன்று அப்படி தப்பிச்சு ஓடினாங்கன்னா அவங்கள காவல்துறையினரை சுடலாம், ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிடும் நாளைக்கு. ஸோ அது மாதிரி ஒருத்தனை அவங்க சுட்டாங்க. இன்னொரு நபருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு தண்டனை வாங்கி தரணுமோ, செஷன்ஸ் கோர்ட் அவனுக்கு மரண தண்டனை, 2 மரண தண்டனை வாங்கி கொடுத்தோம். ஸ்டேட் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அங்கேயும் 2 மரண தண்டனை ஊர்ஜிதப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் வழக்க விடலை. நான் அங்கே கோயம்புத்தூரில் 1.5 வருஷம் தான் இருந்தேன். இருந்தாலும் அங்கே வந்த அதிகாரிகள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கேயே அந்த 2வது குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம். பட் அவருக்கு இன்னும் நிறைவேற்றலை. ஏன்னா இதில் மரண தண்டனை நிறைவேற்றுறது என்பது ரொம்ப அபூர்வமானது. அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அங்கே வந்து மெர்சி பெட்டிஷன் போட்டு. ஸோ இது போன்ற சம்பவங்கள் அந்த குழந்தை இறந்த போது தீபாவளி சீசனுங்க. தீபாவளிக்கு அந்த கோயம்புத்தூர் மக்கள் தீபாவளி கொண்டாடல. அப்படிப்பட்ட ஒரு சோகமான சூழ்நிலை இது. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் இந்த புலன் விசாரணை, அது நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை, இந்த 2வது குற்றவாளிக்கு மரண தண்டனை, இதெல்லாம் தான் அந்த பொதுமக்களுக்கு ஒரு திருப்தி தரும். இந்த நபர் வந்து காவல்துறையிலேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவன் சுட்ட அன்னைக்கு பொதுமக்கள் அன்னைக்கு தான் தீபாவளியை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நபர் இனி வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க கூட தமிழ்நாடு காவல்துறை வந்து சும்மா விடாது, மரண தண்டனை வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்களை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஆந்திராவில் அதே மாதிரி ஒரு பெண் வந்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து அவளை கொலை பண்ணிடுவான். அது ஆந்திராவில் விஜயவாடாவில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உடனே இவன் ஆளை காணான்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா அவன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து மறைஞ்சிட்டு இருந்திருக்கான். நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அங்கே இருப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லி அவனை நான் பிடிச்சு கொண்டு போய் அந்த விஜயவாடா போலீஸுக்கு ஒப்படைச்சோம். ஆந்திர பிரதேச விஜயவாடாவில் அது ஒரு பெரிய செய்தி. இவனை பிடிச்சாங்க அப்படிங்கிறது டிஜிபி எனக்கு ஃபோன் பண்ணார். சைலேந்திர பாபு ரொம்ப தேங்க்ஸ், பிடிச்சிட்டிங்க, அவனை கொண்டு நீங்களே இவனை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி நானே கொண்டு போய் அவனை ஒப்படைச்சேன். பிறகு அந்த கேஸில் நானே போய் சாட்சி சொன்னேன். அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. அதிலிருந்து இது போன்ற சம்பவங்களில் பொதுமக்களுக்கு ஒரு ஃபெய்த் காவல்துறை மேலே. இங்கே நம்ம சென்னையில் ஒரு மார்வாடி அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். அவங்க இவனுக்கு கொடுக்கல, ஏன்னா அவன் சின்ன பையனில் இவனுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை. இந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை வந்து ராஜஸ்தானில் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இவன் போய் ராஜஸ்தானில் போய் அவனை சுட்டு கொண்டான். ஆமாம், யாருன்னே தெரியாது. அந்த கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஓகே, பெங்களூரில் மாப்பிள்ளையை பார்க்குறதுனா பெங்களூரில் வந்து மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சுட்டு கொல்லப்படுறாரு. கல்யாண மாப்பிள்ளை அவன் தொழிலதிபர், பெங்களூரில் பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரே பரபரப்பு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அங்கே இருந்த கமிஷனர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் எனக்கு ஒரு சின்ன குழு தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் அந்த இடத்துல வந்திருக்கு, அதை தேடினா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த நம்பர் யாருன்னு சொல்லி இங்கே தேடி கடைசியில் கண்டுபிடிச்சா யாரோ ஒரு ஆளுக்கு நம்பரு. ஆனால் யார் யூஸ் பண்ணான்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான் பாருங்க, அந்த பையன் சின்ன பையன் ஒரு துப்பாக்கியை வாங்கி போய் அங்கே போய் ஒருத்தனை கொண்டுட்டு பெங்களூர் வந்து ஒருத்தனை கொண்டுட்டு அடுத்த வாரம் கல்யாணங்க. ஸோ ஓடி வந்துட்டாங்க. இங்கே வந்து கூவத்தில் கொண்டு போய் துப்பாக்கியை போட்டுட்டு அவன் கடையை திறந்து கடை நடத்திட்டு பண்ணிட்டு அந்த வழக்கில் நான் போய் பெங்களூரில் போய். அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்களும் திரிபாதி ஐபிஎஸ் அவர்களும் போகிறப்போ ஒரு சம்பவம் நடந்தது சொன்னாங்க. அந்த இது அப்போதுங்க நம்ம சென்னையில் ஒரு ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா கமிஷனர் யாருன்னா விஜயகுமார் ஐபிஎஸ், வீரப்பனை பிடிச்சவர்.
அவர் வந்து ஏற்கனவே மேடம் ஜெயலலிதாவினுடைய எஸ்பிஜியினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர். ம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியினுடைய எஸ்பிஜியினுடைய எஸ்பியாக இருந்தார். ம். அவர் கொஞ்சம் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுலாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ரிவிலேஜ். அப்போது அவர் தான் கமிஷனர். வடக்கு சென்னைக்கு நான் தான் கமிஷனர். வடக்கு வடக்கு சென்னை. அப்போ ஜாயின்ட் கமிஷனர்னு சொல்லுவோம். ம். டிராஃபிக் ஒரு கமிஷனர் இருப்பார். ம். சவுத்துக்கு ஒரு கமிஷனர், ம். அது ஜாயின்ட் கமிஷனர் திருப்பாதி. ம். ஸோ நாங்கள் வருவோம். அப்புறம் சென்ட்ரலில் வந்து மிதிலேஷ் குமார் ஜா. ம். நாங்கள் 3 பேர் தான் சென்னையினுடைய விஜயகுமார் சாருடைய டெப்யூட்டிஸ், ஓகே. அவருடைய தளபதிகள். ஓகே. ஓகே. ஆ. ஆ. அப்போ வந்து இங்கே பயங்கரமான ரவுடிஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ வடக்கு ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு வேலை. அப்போ என்னென்னா என்ன மாதிரி ரவுடிஸ் இருப்பாங்கன்னா, கேட் ராஜேந்திரன், ம். பூங்காவன ராமமூர்த்தி, மாட்டு சேகர், அப்புறம் டைசன் சேகர், இப்படிப்பட்ட காட்டான் சுப்பிரமணியம். சார் பேரெல்லாம் நீங்கள் இப்போ இந்த இன்னைக்கு வடிவேல் காமெடியில சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ரவுடிகள் யாருன்னா பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. அன்னைக்கு இவங்கெல்லாம் பேர் கேட்ட ரவுடிஸ். ஓகே. சவுத் சென்னை அப்படின்னா அயத்திக்குப்பம், வீரமணி, ம். இப்படிப்பட்ட சில லிஸ்ட் இருக்கும். அவுட் சைட்லேயே ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து இந்த இந்த வடக்கு மெட்ராஸ் தான் அவங்களுடைய முக்கியமான பிளேஸ். இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வடக்கு மெட்ராஸுக்கு என்ன கமிஷனாகவே போடுறாங்க. ஓகே. யாருமே விரும்பி வரமாட்டாங்க வடக்கு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி. ம். ஸோ அந்த காலத்தில் எப்படி இவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இவங்களுக்கு மேலே நிறைய வழக்குகள், நிறைய வாரண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் யாருமே போய் இவங்களை பிடிக்க மாட்டாங்க. ம். ஏன் அப்படின்னா அவங்க குடியிருக்கிற ஏரியாவே ஒரு 2000-3000 வீடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ம். புரியுதுங்களா? காவல்துறை போனாலே அவங்க பிரச்சனை பண்ணி அடிச்சு துரத்துவாங்க. ம். இல்லாட்டி ஏதாவது அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு சொல்லி Safeguard காவல்துறை பண்ணுவாங்க. போய் நிறைய வழக்குகள் விஷயங்கள். கொடுப்பாங்க ம். காவல்துறை ம். மேலே. அப்படிங்கிற போது இது எதுக்கு வம்புன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சேர்ந்த போது போல்டாக போய் இவங்களெல்லாம் பிடிக்கிறது, வழக்குகளை பதிவு பண்ணுறது, பழைய கேஸில் இவங்களை ட்ரையல் நடத்துறது, இவங்களுக்கு வந்து நிரந்தரமான லைஃப் சென்டென்ஸ் வாங்கி கொடுக்குறது, இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். ஒரு சிலர் வந்து இறந்து போயிட்டாங்க. போலீஸோட அந்த துப்பாக்கி சண்டையில் இருந்தாங்க. ம். ம். ஸோ அதே மாதிரி சவுத்தில் அதே மாதிரி நீங்கள் அயத்திப்பக்கம், வீரமணி இந்த பக்கம். இந்த வடக்கு மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடிஸ் எல்லாமே நம்ம அடக்கிறதுக்கான முக்கியமான காரணம், ஃபீல்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ். முன்னாடிலாம் ஒரு பெரிய ரவுடியை பிடிக்கணும்னா டிசி போனால் தான் பிடிக்க முடியும். ம். அதுக்கு பிறகு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தணும்னா, ஒரு இன்ஸ்பெக்டரை போய் யார் வேணாலும் கைது பண்ணலாம், ம். வந்து தான் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் ம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குனீங்க. லீடர்ஷிப்னு சொல்கிறது. ம். நீங்கள் போங்க போய் பிடிங்கன்னா அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ம். நம்மளை போய் பிடிக்கணும், ம். நம்மளே அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கணும். ஸோ வடக்கு மெட்ராஸில் அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அந்த சிடிஸ் திட்டத்தரமாக வச்சுட்டு இருப்பாங்க. ம். பல்வேறு விதமான சிடி, அது நிறைய. அது வந்து அவங்கள போய் ரீட் பண்ண போனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, யாரும் ஒன்றும் போக முடியாது, பண்ண முடியாது. ஸோ அந்த சிடிஸ் ஒரு பர்மா பசார் அந்த மாதிரி பகுதியில் அது அவங்களுடைய லைவ்லிஹுட்டாக இருக்கலாம், பட் சட்டத்தின்படி தப்பு. தப்பு. ஸோ நான் ஒரு முறை பிடிக்க போனேன். ம். பிடிச்சி 2 கடையை ரைடு பண்ண என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2000 பேர் ரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. மறியல் பண்றது. மறியல். நீங்கள் பாருங்கள், இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் ஜாயிண்ட் கமிஷனர், சென்னை சிட்டியில் கமிஷனுக்கு அடுத்தபடி பெரிய அதிகாரி நான் தான். நான் வந்து ரேடு பண்ண வந்திருக்கேன். நான் வருவேன், ரேடு பண்ணுவேன், ரெக்கார்டு பண்ணுவேன், எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் ரோட்டில் எல்லாம் உட்காந்துனால நான் திரும்பி போயிட மாட்டேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் பயங்கரமாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா, ம். இந்த எல்லா பொருளையும் எடுக்காமல் நான் எந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அவ்வளோதான், நான் போயிட மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன். ம். காவல்துறையில் அங்கே வந்து 2000 பேர் இருக்காங்க துப்பாக்கியோட. எல்லாரும் வர சொல்லிடுவேன். ஒழுங்காக நாங்கள் வந்தோம், செக் பண்ணுறோம், போகிறோம் அப்படின்னா நாங்கள் பயந்துட்டாங்க. இது மேலே நம்ம என்ன தாக்கு பிடிக்க முடியாது. ம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கு பீச், நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை போய் ரைடு பண்ணுவார். அப்போ ம். ம். அது வரைக்கும் அவங்கெல்லாம் போக முடியாது. ம். ஸோ இது சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்தீங்க. இந்த ஒட்டேரி பக்கத்தில் சில இடத்துல நிறைய குற்றவாளிகள், பழைய குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த கஞ்சா விற்கிறவங்க, பழைய கொலை குற்றவாளிகள், இந்த மாதிரி ஸ்னேச்சிங் பண்ணுறவங்க, ம். ராபரி பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்களை பிடிக்கணும்னா இதே மாதிரி டிசி தான் போகணும். ஆனால் பிற்காலத்தில் எப்படி சூழ்நிலை மாறிச்சுன்னா, ம். ஒரு இன்ஸ்பெக்டர், அப்போ யாருன்னா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி, ம். ஒரு நாள் நான் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். அப்போ அந்த ராஜேஸ்வரி என்னென்னா ஒரு ரவுடியை அடித்து ம். அவனை உட்கார வச்சு ம். மோட்டார் சைக்கிளை பின்னாடி வச்சு கூட்டுறாங்க. என்னம்மா அது மாதிரி? இல்லை சார், அதனால அடிச்சிட்டேன், நான் கொண்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன், ஐயா உட்காந்துக்க, நான் போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவங்க மோட்டார் சைக்கிளை பின்னாடி அந்த ரவுடியை உட்கார வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன். உடனே அடித்தேன், விஜயகுமார் சார் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் உடனே ஒரு சைட்டேஷன் அனுப்புங்க, அவங்களுக்கு ஒரு மெடல் கொடுத்துடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் மெடல் ஃபார் கேலண்ட்ரி. அவன் ஒரு மோசமான ரவுடி, ம். அவனை பிடிக்கணும்னா ஒரு டிசியில் பார்ட்டி தான் போகணும். ம். இந்த இன்ஸ்பெக்டர் தனியாக போய் அதுவும் எடுத்து மோட்டர் பைக்ல கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல். அவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. காவல்துறையில் வந்து காவல் நிலையங்களில் அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கும். ம்.
ஸோ அந்த முறையில் மாற்றிருந்தோம். ம். என்ன பண்ணுவோம்னா நாங்களே நானும் ஜேசிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் நைட்டில் அவர் திருப்பாதி பிற்காலத்தில் கமிஷனராக இருந்தார், தமிழ்நாடு டிஜிபியாக இருந்தார், காவல்துறை தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், நைட்டு தூங்கவே மாட்டார். பொதுவாக என்ன பண்ணுவோன்னா நைட்டு ஃபுல்லாக அவர் பார்த்துக்குவார், காலைல நான் வந்துக்குவேன். ம். மொத்தம் சிட்டியே அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள கணக்கு. ம். ம். எனக்கு நைட்டில் நல்லா தூங்கணும் புரியுதுங்களா. ம். இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து நைட் ரவுண்ட்ஸ் வந்து தான் ஆகணும், ம். அதில் தப்பிச்சிக்க முடியாது. சரி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நைட்டில் தான் வேலையை ஆரம்பிப்பார். ஓகே. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருப்பார், சரி. எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ரவுடிச்செல்லாம் பிடிச்சிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணுவோம், அப்பப்போ நாங்கள் 2 பேரும் போய் ரவுண்ட்ஸ் போவோம். ம். அந்த ஏதாவது இடங்களில் போய் ஏதாவது ரவுடிஸ் இருக்காங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களான்னு போவோம். ஒரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போனோம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சரி. இங்கேருந்து பார்த்தா வந்து இறங்கிட்டானுங்க, ஒரு டாக்ஸியாக ஆட்டோலேருந்து இறங்கி கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை கொல்ல வராங்க. ஓகே. நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறோம், ஓடி போய் பிடிச்சிட்டான் அவனை. ஆ. பிடிச்ச உடனே அவன் கவனிக்கவே இல்லை, அந்த வெட்ட சாக போகிறவன். ஆ. நான் பிடிச்ச உடனேங்க எனக்கு தெரியல, ஆ. பின்னாடி வந்து இவன் கூட வந்தவன் வந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து என் தலை என்ன அடிக்க வரான். ஓகே. அப்போ வந்து திருபாதிவா அவனை பிடிச்சாரு. திருபாதி பிடிச்சி எல்லாம் இது பிரச்சனை ஆனோடனே டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் பார்த்தாங்க, ஆ. ஆ. ஜேசி சவுத்து ஜேசி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஓடி ஆ. வந்துட்டாங்க. ஆ. ஆ. வந்தானே இவனை ஓட பார்த்தானுங்க, ஒரு 3 நாள் அங்கேயே பிடிச்சிட்டோம். ம். இவன் வந்து சவுத் ஏரியாவில் உள்ள போல இருக்கு, இவனை கொலை பண்ணுறதுக்கு அங்கே பிளான் போட்டுட்டு வந்திருக்காங்க. ம். ஸோ அவருடைய நல்ல நேரம் ஒரு வந்து செகண்டுங்க. பாத்தீங்கன்னா ஆமாம், நீங்க. நாங்கள் 2 பேருமே மப்டி தான் இருந்தோம். ம். நாங்கள் 2 பேருமே ம். சிவில் ட்ரெஸ் தான், ம். போலீஸ் யூனிஃபார்மில் இல்லை. போலீஸ் யூனிஃபார்ம்லாம் ஒருத்தர் பண்ண மாட்டான், சிவில் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும்போது அவங்க புரியல. ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒருத்தர் நானே காப்பாற்றிட்டோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது இடத்துல போய், பட் எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் பை பார்ட்டி வச்சுப்போம். ம். ம். நாங்கள் இங்கே ரவுண்ட்ஸ் போகிறோன்னா ம். ஒரு 100 அடி 200 அடிக்கு அந்த பக்கம் 2-3 கான்ஸ்டபிள்ஸ் எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் சார் திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்கவுண்டர் பண்றதுக்காக இல்ல ஒருத்தர பிடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க. அப்போ உள்ள துப்பாக்கி வச்சுட்டு கதவ சாத்திட்டு இருந்ததாவும், நீங்க வந்து அத உடைச்சிட்டு உள்ள போய் ஒரு சம்பவம் பண்ணதா ஒரு விஷயம் வந்து சொன்னாங்களே சார். அது என்ன சார் சம்பவம்? அது வந்துங்க தமிழ்நாட்டில் தேடப்பட்ட ஒரு பெரிய குற்றவாளி. ம். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது, அப்போ 12 மணிக்கு நான் அப்போ தான் அந்த கொடைக்கானல் இருந்து ம். அப்போ அந்த ஃப்ளவர் ஷோ நடந்துட்டு இருந்தது. ம். ஸோ ம். அந்த ம். டைமில் இறங்கி வந்தப்போ சொன்னாங்க, இனி வெயிட் பண்ணால் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நானே தான் போனேன். கூட வந்து அந்த வெயிட்டிங்கில் இருப்பாங்க கான்ஸ்டபிள்ஸ், ம். சென்ட்ரி பிசி. அப்புறம் ஒரு ஆள் தபால் கொண்டு வந்தார். சரி. அந்த நேரத்தில் தபால்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ம். நிறைய பேப்பர் எல்லாம் அதை எடுத்துகிட்டு வருவாங்க காவல் நிலையங்கள்லேருந்து. ஸோ அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க, நாங்களாக தான் போனோம். அதான் உள்ள அழைச்சி பிடிச்சோம். ஒரு ஆளை பிடிச்சிட்டோம், ஒரு ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் அவங்க வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க, அவங்க எங்களை சுட்டாங்க. நல்ல பெரிய துப்பாக்கி, 9mm பிஸ்டல். துப்பாக்கி எந்த குற்றவாளிகள் அவங்கலாம் வாண்டட், பழைய சில வழக்குகளில் வெடிகுண்டு வழக்குகளில் கூட தேடப்பட்ட குற்றவாளிகள். ஸோ இது போன்ற அனுபவங்கள் நிறைய இருக்குது. நிறைய சீரியஸான உங்களுடைய சர்வீஸ்ல நடந்த சில விஷயங்கள் பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இன்ஸ்பிரேஷனா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பல ஹீரோக்கள் வந்து இங்க சினிமால வந்து உருவாகி இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான படமா தான் வந்து நான் காக்கா காக்க படத்த வந்து சொல்லுவேன். சூர்யா நடிச்ச அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல முக்கியமான இன்ஸ்பிரேஷனே வந்து நீங்க தான் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஸோ அந்த சம்பவம் ப்ளீஸ். ஆல்ரெடி இந்த காக்கா காக்கா சினிமா பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன். ம். அவர் வந்து நிறைய ஸ்டோரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எஸ்பெஷலி இந்த பெரிய பெரிய ரவுடி குரூப்பு என்கவுண்டர், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ம். நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய எபிசோட்ஸ், அதில் வரக்கூடிய சில எபிசோட்ஸு, சுவாரஸ்யமான நம்ம துறையில் சந்தித்த சில சுச்சுவேஷன்ஸு, ம். இதெல்லாம் நிறைய அவங்க இந்த ஸ்டோரியில் எழுதுனாங்க. பிறகு சூர்யாவே ஒரு நாளைக்கு வந்திருந்தார், ம். நம்முடைய நார்த்து கமிஷனருடைய ரூமுக்கு வந்திருந்தார். ம். அப்போது அவர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ம். ம். அப்போது தான் அவருக்கு வந்து சினிமா அப்போ தான் பிரேக் ஆகுது அவருக்கு. ம். ம். அந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் ஒன்று ஒரு பொதுவான இடத்துல அவரே என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சினிமாவில் நடிச்சிங்கன்னு சொன்னபோது, இந்த மாதிரி சைலேந்திர சார் மாதிரி தான் நான் அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சுட்டு போனேன் ஓகே. அவர் உங்கள அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சொன்னார். அது ஒரு பத்திரிகையில் வந்தது. அதனால தான் மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காங்க. அந்த சினிமாவில் என்னுடைய பேர் எழுதி காட்டுவாங்க முதல்ல, ம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சைலேந்திர கார்ட்ல. பாபு அப்படின்னு. நீங்க படம் பாத்தீங்களா சார்? அதெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு எப்போவுமே பொதுவாக அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட படம் தான் பார்த்துருவேன். ம். ம். அது போலீஸை கொஞ்சம் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா ம். ம். பிடிக்கும். பட் ஒரு கட்டத்துல ஓவர் டோஸாவும் பண்ணுவாங்களே சார், Overdose பயங்கர எப்பவுமே இதுவாலாம். சினிமானாலே எப்பவுமே ஓவர் டோஸ் தான். ஓகே. இல்ல அத பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்படிலாம் நாங்க இல்லையேப்பா அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல எப்படி எடுத்துப்பீங்க அந்த மாதிரி சினிமா படங்களை? என்பது வேற, யதார்த்தம் என்பது வேற. ம். நிறைய மாற்றங்கள் இருக்கு. ம். பட் போலீஸ் ஓரளவுக்கு ஒரு ஹீரோவாக காட்டும்போது இளைஞர்களுக்கு சரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ம். போலீஸை ரொம்ப வில்லன் மாதிரியும் இல்லாட்டி ஒரு ஜோக்கர் மாதிரியும் காட்டும்போது அவங்களுக்கு அதில் ஏமாற்றம். ம். சிலர் வந்து நம்பிடுவாங்க போலீஸ்னால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ம். ம். ஸோ அதனால அது ஒரு சமூக பொறுப்போடு அவங்க சினிமா எடுத்தால் நல்லா இருக்கும். பட் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஒரு சுதந்திரமான
ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் குற்றச்சாட்டுகள் என்பது இயற்கையில் இருக்கிறது தான், வேணும், அதுவும் வேணும். ம், ம், இன்னும் தவறுகள் நடக்குதுல்ல, சில ம். நேரத்தில் தவறுகள் நடக்கும். ம். அதை சுட்டி காட்டி துறை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்க முடியும். ஸோ ஓகே. அதெல்லாம் இருக்குது. பட் பெரும்பாலும் நம்ம சினிமாவில் பார்க்குறது என்பது சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், பெரும்பாலும் அவங்க அதை மிகைப்படுத்தி அது ஒரு ட்ரமாட்டிக்காக ம், ம். மக்களுக்கு அப்போ தானே பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுவாரஸ்யமாக இருக்கும். ம். ஸோ குறிப்பாக வந்து ஒரு ஹீரோயிக் ஆக்ஷன் அவங்க நடத்துறது எல்லாமே நமக்கு தெரியுது, எல்லாமே எக்ஸாஜரேட்டட் தான் இல்லைங்களா? ம், ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எப்படி ஒரு 10-20 பேர் நேரத்தில் அடிக்க முடியும்? ம். கண்டிப்பா. யாரா இருந்தாலுமே கஷ்டம் தானே. கஷ்டம். ஒரு முறை நான் வந்து ஒரு ரவுடி பிடிக்க போய்ங்க, ஆ. எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் சண்டையாகி போச்சு. 1 to 1 சார்? 1 to 1 சண்டைங்க. நான் மாட்டிக்கிட்டேன், ஓகே. அவனும் நானும் தான். ஓகே. அவ்வளோ எழுதி கிடையாது. ஒரு ஆளை வந்து நீங்கள் அடிக்கிறத பிடிக்கிறத கைது பண்ணுறதெல்லாம் கூட. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நைஜீரியன் பயங்கரமான ஆள், அவன் வந்து 6 அடி இருக்கான், ம், அவன் வரவங்கெல்லாம் குத்துறான். ம். ஒரு 6-7 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் ட்ரை பண்ணுறாங்க, அவனால் முடியல. ஒன்றும் முடியல. ஆ. ஆனால் ஒரு சாதாரண ஏட்டையா அவர் வந்து சட்டை போட்டிருக்காரு, சரி. அவர் போய் ஏதோ என்ன டெக்னிக்னு தெரியலங்க, அப்படி பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு. ஓகே. அதை யாரோ வீடியோ எடுத்திருந்தாங்க. ஓகே. நான் அதை அப்படியே எடுத்து என்னுடைய போலீஸ் வெப்சைட்டில் போட்டேன். ஆ. அவர் அடுத்த நாள் கூப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸில் கூப்பிட்டு, ம், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் ஒரே செகண்டில் பிடிச்சி மடக்கிட்டீங்க? அவன் 8-9 பேர் குத்துறாங்க, ம், ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ம். ஜெயிலுக்கு கூட்டுற பழத்தில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு குத்து தான், அப்படி 6 பேர் கிடக்குறாங்க. நீ 7வது ஆளை போய் அப்படி மடக்கி எப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்டேன். ம், நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் சார், நான் கராத்தே வந்து, ம், எனக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு ஆளை தான் எல்லாம் நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன். ம். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்றவாளி 6 போலீஸ் ஆஃபீஸரை கீழே வீழ்த்துறான். ம். அதுதான் உண்மை. நான் சினிமாவில் காட்டும்போது இப்படி காட்டுவோம், 10 பேரை பறக்க விடுறோம். 50 பேர் வந்தாலும் லைன்ல அதை நிக்கிறோம். பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா? ஸோ ஓகே. சினிமாங்கிறது எப்போவுமே ஒரு எக்ஸாஜரேஷன் தான். ம். ஒரு எசென்ஷியல் ஒரு மைய கருத்து இருக்கலாம், மைய ஸ்டோரி இருக்கலாம். பட் ஆல் அதர் திங்ஸ் ஆர் மேடு டு பிலீவ் ஆர் மேடு டு ஃபீல் குட் ஆர் பிகாஸ் நம்ம வந்து அந்த ஹீரோவனுடைய அந்த ரோலுக்கு வந்துடுறோம். ம், அதே நீங்கள் அவனை வில்லனை காட்டும்போது நமக்கு எதிரியாக பார்க்குறோம். ம். சினிமா இட் செல்ஃப் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அது அந்த கேட்டகரியிலே வச்சுட்டு விட்டுறது.